அனைவருக்கும் வணக்கம். சுகன்யா, உதவி பேராசிரியர், SNS கல்லூரி. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய காணொளி SNS ரோட்மேப். நம்மளுடைய SNSல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கக்கூடிய நடைமுறைகள், பேராசிரியர்களும் மாணவர்களும் என்னென்னலாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத, என்னென்னலாம் பயனடைகிறாங்க அப்படின்றத நாம இந்த காணொளியில பார்க்க போறோம். SNSல இருக்கக்கூடிய பில்டிங் எக்ஸலன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப், நம்மளுடைய மாணவர்களை எப்படி அவங்களுடைய படிநிலையை ஒவ்வொரு அடிக்கு அவங்கள நாம உயர்த்துறோம், என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் படுத்துறோம், என்னென்ன நமக்கு இருக்கு, அதே போல அவர்களுக்கு என்னென்ன வழிகாட்டுதல்கள் நாம கொடுக்குறோம். SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இந்தியாலேயே முதலாக டிசைன் திங்கிங் அப்படின்ற ஒரு இன்னோவேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல டிசைன் திங்கிங் அப்படிங்கிறது மாணவர்கள் கிட்ட வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டு போய் சேர்க்கறது தான் இதனுடைய நோக்கம். அதுல நாம கிட்ட இருக்கக்கூடியது நம்மளுடைய ஃப்ரேம் ஒர்க் ஆகட்டும், ஃபவுண்டேஷன், நம்மளுடைய கல்ச்சர், இன்னோவேஷன், அதே போல growth. இது மாதிரி மாணவர்களுடைய எக்ஸலன்ஸ், அவங்களுடைய கிரியேஷன். ஒரு மாணவன் முதலாம் ஆண்டு மாணவனா உள்ள வரும் பொழுது அவன்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வச்சு அந்த மாணவனுக்கு என்னென்ன நாம இன்புட் கொடுக்கிறோம், அந்த மாணவனை நாம எப்படி உயர்த்துறோம், அதுக்கு நம்ம SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல என்னென்ன வகைகளை, என்னென்ன நடைமுறைகளை அவனுக்கு சொல்லி கொடுக்கிறோம், அதெல்லாம் தான் அந்த SNS ரோட்மேப்ல பார்க்க போறோம். ஃபவுண்டேஷன் எம்ப்ராசிங் த சாவோஸ், சேலஞ்சஸ் டு கேப்பபிலிட்டி. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு வகையான கேப்பபிலிட்டி இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவனுக்கு தகுந்தது மாதிரி நாம அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை, அதே போல நம்மளுடைய அகாடமிக்ஸ் இல்லாம அவனோட ஸ்கில் ஓரியன்டா அந்த மாணவனுடைய வகுப்புல இருக்கக்கூடியதுலையும் சரி, அதே போல தனிப்பட்ட நிலையிலையும் சரி, அவனுடைய உயர்வுக்காக நாம அவனுக்கு உதவி செய்வோம். ஸோ அது எல்லாமே இந்த படிநிலைகள்ல ஒன்னாக வருது. ஃப்ரேம் ஒர்க் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஃபாலோ பண்றது 3P கல்ச்சர். ஸோ முதலா இருக்கக்கூடியது பர்பஸ், ரெண்டாவதா இருக்கக்கூடியது ப்ராசஸ், மூணாவதா இருக்கக்கூடியது பீப்புள். இது ரொம்ப முக்கியமான ஒன்னா நம்மளோட இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பார்க்கப்படுது. பர்பஸ், ப்ராசஸ், பீப்புள் அப்படின்ற இந்த கல்ச்சர் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு பேராசிரியருக்கும் சாதாரணமா இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே நாம பயன்படக்கூடியதா இந்த கல்ச்சர் இருக்கு. இந்த கல்ச்சரை நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது ஒரு பணியை, ஒரு வேலையை நாம செய்யும் போது அந்த வேலையை செய்யறதுக்கான காரணம் என்ன, என்ன பர்பஸ்ல நாம அந்த வேலையை செய்யறோம், அதனுடைய ப்ராசஸ் என்ன. நம்ம ப்ராசஸ் அப்படிங்கும் போது பல வகைகள் இருக்கும். அந்த ப்ராசஸ்ல எப்படி பண்ணிட்டு இருக்கோம், அடுத்தது அந்த ப்ராசஸ்னால எந்த பீப்புள் பயனடைகிறாங்க அப்படின்றது. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த படிநிலைகள்ல ஏதாவது ஒண்ணு நாம விட்டுட்டோம் அப்படின்னாலும் கூட இந்த கல்ச்சர் அப்படியே தொக்கி நிற்கிறோம். இது மூணும் சேரும் பொழுதுதான் ஒரு மாணவனாகட்டும், ஒரு பேராசிரியராகட்டும், இல்ல சாதாரணமான ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனாகட்டும் அவங்களால சக்சஸ் அடைய முடியும். பர்பஸ், எந்த பர்பஸ்னே தெரியாம ஒரு வேலையை செய்யும் பொழுது அது சக்சஸ் கிடையாது. ஒரு வேலையை, ஒரு பர்பஸை நாம எடுத்துக்கிட்டோம், அதை செய்யறதுக்கு எந்த ப்ராசஸுமே பண்ணல அப்படின்னா அதுலயும் எந்த பயனும் இல்லை. அதை கேட்கக்கூடிய பீப்புள் இருக்கணும், அவங்க நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடைமுறைப்படுத்தலை அப்படின்னாலும் அது செயல்படுத்த முடியாது. ஸோ இந்த 3P கல்ச்சர் அப்படிங்கிறது SNSனுடைய மைய கருவாக இயங்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதே போல பில்டிங் கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல்ஸ், ஆட்டிடியூட், லாஜிக், டெக்னாலஜி, இது எல்லாமே மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில பேராசிரியர்களும் சரி, மாணவர்களும் சரி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத மாணவர்களும் ஆசிரியர்களும் கத்துக்கிட்டு அதை பயன்படுத்துறாங்க. 5 pillars of holistic development அப்படின்னு சொல்லக்கூடியது, நமக்கு எப்படி 5 விரல்களோ அதே மாதிரிதான் இந்த 5 பில்லர், 5 தூண்கள் அப்படின்னு நாம சொல்லுவோம்.
CLT, CFC, SCD, IIPC, SRI. இந்த 5 பில்லர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய 5 தூண்களுமே ஒரு மாணவனுக்கும் சரி, ஒரு ஆசிரியருக்கும் சரி, அவங்க என்னென்ன வேலைகள்லாம் செய்யறாங்களோ அது எல்லாமே அவங்களை உயர்த்துறதுக்காகத்தான். அந்த அவங்க செய்யக்கூடிய எல்லா வகையான பணிகளும் இந்த 5 பில்லருக்குள்ள அடங்கிரும். CLT பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அகாடமிக்ல அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லித்தராங்க, அதே போல மாணவர்கள் என்னென்னலாம் கத்துக்கிறாங்க, லேர்னிங் அண்ட் டீச்சிங் இது இருக்கக்கூடியது. சென்டர் ஃபார் கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிவான விஷயங்கள் செய்யறது, இன்னோவேஷன் ஐடியாஸ், இது எல்லாமே வரக்கூடியது. SCD ஒவ்வொரு தனிப்பட்ட மாணவனுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருது, அதே போல பேராசிரியர்களுடைய தனித்திறமைகள். IIPC இன்டர்ன்ஷிப்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காலேஜ்லேயே இருக்கும்போது அவங்க இன்டர்ன்ஷிப்க்கு போறாங்க, நிறைய லிங்க்டின் கனெக்ஷன்ஸ்ல ஆக்டிவா இருக்காங்க, அதன் மூலமா அவங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் கிடைக்குது, ரெஸ்யூமே அப்டேட் பண்றாங்க, நிறைய ஆர்டிக்கல், கோர்ஸ் இது எல்லாமே அவங்க பண்றாங்க. SRI சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதுலயும் தங்களுடைய மாணவர்கள் தங்களுடைய திறமைகளையும் தங்களுடைய தனிப்பட்ட திறனையும் வெளியில கொண்டு போய் மக்களுக்காகவும் சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் தங்களால இயன்ற உதவிகளை செய்யறாங்க. ரத்த தானம் கொடுக்கறதுல இருந்து, உடல் உறுப்பு தானங்கள்ல இருந்து, அதே போல சீரமைப்பு செய்யறதுல இருந்து எல்லா வகையான விஷயங்களையும் மாணவர்கள் செய்யறாங்க. இது எல்லாத்தையுமே அடக்கி இருக்கிறது தான் இந்த 5 தூண்கள். இதை ரொம்ப சிறப்பா SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாருமே செஞ்சுட்டு வரோன்றதுல ரொம்ப சந்தோஷம். ஸ்பைன் நம்மளுடைய SNSனுடைய ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரிதிங் இஸ் தேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். SNS ஸ்பைன் ஸ்போர்ட்ஸ், ஃபிட்னஸ், என்டர்டைன்மெண்ட், ஆர்ட்ஸ், மியூசிக், கல்ச்சர் எல்லாமே நம்மளுடைய SNS ஸ்பைன்ல இருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமா இயங்கக்கூடியதா இருக்கு. அதே போல இன்னோவேஷன் ஐடியாஸ் இருக்கு, எனக்கு ஸ்டார்ட் அப் பண்ற ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களை உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும். அதுதான் நம்மளுடைய இன்னோவேஷன் ஹப். அதுவும் நம்மளுடைய கல்லூரியில ரொம்ப சிறப்பாகவே இயங்கிட்டு இருக்கு, நிறைய மாணவர்கள் பயன்பெற்றுட்டு வராங்க. அதே போல எக்ஸலன்ஸ் அண்ட் கிரியேஷன், நம்ம நிறைய வகையான சர்டிபிகேஷன் கோர்ஸ் பண்றோம், லீடர்ஷிப் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸும் பண்றாங்க, ஃபேக்கல்டிஸும் பண்றாங்க. அதே போல ஸ்மார்ட் OKR, ஒவ்வொரு மாதமும் பேராசிரியர்களும் மாணவர்களும் அந்த OKR கோர்ஸ் அச்சீவ் பண்றாங்க. அதுலயும் 5 பில்லர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே செய்யறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் டெவலப்மெண்ட்ஸ் இந்த OKR மூலமா அச்சீவ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இது மூலமா அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் growth கிடைக்குது அப்படின்றது எந்த ஐயமுமே இல்லை. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இயங்கிட்டு இருக்கக்கூடியது இந்த ஸ்மார்ட் OKR கோல்ஸ். அவங்களுடைய படிநிலை அப்படின்றது வெளியிலிருந்து வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு படிநிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். மாணவர்களாகட்டும், பேராசிரியர்களாகட்டும், கண்டிப்பா SNS ஸ்டாஃப் ஆகட்டும், SNS ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு படிநிலை கண்டிப்பா அவங்களுக்கு உயர்வு கொடுத்திருக்கும். அதுல இந்த 5 பில்லர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்மார்ட் OKR, அதனுடைய பங்கு மிகவும் அளப்பரியதுன்னே சொல்லலாம். அதே போல நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது 1000 ஸ்டார்ட்அப்ஸ் இன் 10 இயர்ஸ். அதுக்காக நிறைய மாணவர்களும் பேராசிரியர்களும் அதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் நமக்கு நிறைய ஸ்டார்ட்அப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டார்ட்அப்ஸ் இன்னும் பெரிய பெரிய நிறுவனங்களா ஆகும். அதை நோக்கி தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த 1000 ஸ்டார்ட்அப்ஸ் இன் 10 இயர்ஸ் அப்படிங்கிறது சீக்கிரமே வெற்றி அடையக்கூடிய ஒரு இலக்காக தான் இருக்கு. நிறைய பேர் இதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.